ஹலோ வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு லட்டு தான். ஸோ உங்களுக்கு வீடியோ பார்க்கும் போதே தெரியும். பட் நம்ம பிளாக் ரைஸ் யூஸ் பண்ணி கருப்பு கவுனி அரிசி யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான லட்டு ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போது கருப்பு கவுனி அரிசி லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ லட்டு செய்கிறதுக்கு முதல்ல நம்ம கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கலாம். மெஷர்மெண்ட் கப்பில் 1.5 கப் அளவுக்கு நம்ம கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கோம். ஸோ நிறைய நன்மைகள் இருக்குது கருப்பு கவுனி அரிசியில். ஸோ இப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுக்க போகிறோம். 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த அரிசி கழுவின தண்ணியை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். நீங்கள் ஹேர் வாஷ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா நம்ம டஸ்ட் ஏதாவது இருக்குன்றதுனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ அரிசியை 3 தடவை நல்லா கழுவியாச்சு. ஸோ இப்போ இது தண்ணி இல்லாமல் நல்லா நம்ம ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கணும். தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். அரிசி நம்ம ரொம்ப நேரம் இங்கே ஊற வைக்க போகிறதில்ல. ஸோ இந்த ரெசிபி நீங்கள் ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு வடிகட்டியில் அரிசியை போட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது கருப்பு கவுனி அரிசி ரெடி. ஸோ இது நம்ம ரொம்ப நேரம் ஊற வைக்கல, அதனால் உங்களுக்கு வேலை ஈஸியாக முடியும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நிலக்கடலை 50 கிராம் எடுத்திருக்கோம். வறுத்த நிலக்கடலை 50 கிராம். இப்போது நம்ம கழுவி வச்சுருக்க கவுனி அரிசியை வாணலில் போட்டு நல்லா பொரிகிற வரைக்கும் வறுத்தெடுக்கணும். அரிசி நல்லா பொரிஞ்சு வரணும், உங்களுக்கு நல்லா சவுண்டு கேட்கும். அதே மாதிரி கிறிஸ்பியாக இருக்கணும். ஸோ அது வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் நல்லா அரிசியை வறுக்கணும். ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் கருப்பு கவுனி அரிசியில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெகுலராக நீங்கள் டயட்டில் எடுத்துக்கும் போது உங்களுக்கு 6 மந்த்ஸில் நல்லா வெயிட் குறையும். ஸோ இப்போ நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும். இப்போ அரிசி நல்லா பொரிஞ்சிருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ஈரத்தன்மை இல்லாமல் நல்லா பாப்பாக இருக்குது. அதே மாதிரி கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ இப்போது இந்த அரிசியை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைக்க போகிறோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துகிட்டு நம்ம வறுத்த அரிசியை சேர்த்துக்கலாம். ஸோ இது ரொம்ப ஈஸி. நீங்கள் ரைஸ் நல்லா வறுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த லட்டு நம்ம சூப்பராக செஞ்சிடலாம். டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போது நம்ம ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசியை குறைன்னு அரைச்சிட்டு அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க நிலக்கடலையும் சேர்த்துட்டு ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். நீங்கள் ஏலக்காவை முழுசாக போடும் போது சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகும். ஸோ அதனால் பவுடராக சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா ஃபைன் பவுடராக அரைக்கும் போது உங்களுக்கு சாப்பிடும் போது தெரியாது. இப்போ நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துட்டு அது கூடவே நம்ம இனிப்புக்கு தேவையான நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லமும் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரைன்னும் போது உங்களுக்கு ஈஸியாக அரைப்படும். ஸோ இப்போ நம்ம நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பவுட்ரு உங்களுக்கு கோர்ஸாக தான் இருக்கும். ஏன்னா அரிசி உங்களுக்கு நல்லா வறுத்ததுனால குறைன்னு தான் இருக்கும். பட் சாப்பிட சூப்பராக இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. ரவா உருண்டை சாப்பிட்ட மாதிரியும் இருக்குது. தெரியல, இது நீங்கள் கருப்பு கவுனி அரிசியில் தான் செஞ்சிங்கன்னா யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. இப்போது இது கூட நம்ம காய்ச்சின நெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நெய் சேர்க்கும் போது உங்களுக்கு இன்னும் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். உங்களுக்கு நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும். ஸோ கூடவே முந்திரி பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான். முந்திரி பருப்பு உங்களுக்கு உருண்டை பிடிக்கும் போது ஒட்டாது. நீங்கள் அப்படியே பவுலில் போட்டு எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஹெல்த்தியான லட்டு. ஸோ நீங்கள் சொன்னால் தான் தெரியும்
இல்லைனா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது இது கருப்பு கவுனி அரிசி லட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்த்தியான லட்டு. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம நிறைய பால்ஸ் உருட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுன்றதுக்காக 2 to 3 days வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். ஒரு சூப்பரான அரிசி லட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.